ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் சூப்பரான சுவையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 1/2 kg அளவு வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த வெண்டைக்காய் வாங்கும்போது என்னென்னா, வெண்டைக்காய் முத்தல் இல்லாமல் பார்த்து வாங்கணுங்க. அதோடய எட்ஜை அதாவது நுனியை என்ன செய்யுங்கன்னா, லைட்டாக உடச்சிங்கன்னா நல்லா சடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குங்க. அந்த மாதிரி இருந்தால் அது வெண்டைக்காய் நல்லா எலசு வெண்டைக்காங்க, முத்தல் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி எட்ஜ் நம்ம மடக்கும் போது இந்த மாதிரி இருந்ததுன்னா இது முத்தல் வெண்டைக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்காதுங்க. ஸோ அதை நம்ம கீழே தான் போடணும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க, அது வேஸ்ட்டு தாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டுங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலை போட்டலாம். நெக்ஸ்ட்டு இதை தாளிக்கும் போது என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணுறாங்க. உளுந்து இந்த சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அதனால் நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடலாங்க. சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த உளுந்து நல்லா பொரிஞ்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் இதுக்கு ஒரு 20 வெங்காயத்துக்கிட்ட நான் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அது பர்டிகுலராக சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. ஸோ நான் அதில் சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டலாம். வெங்காயம் நல்லா வதங்குதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இதில் வெண்டைக்காய் அளவு கழுவி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ அந்த வெண்டைக்காவை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலைங்க. ஆட் பண்ணாமல் தான் வளர்க்க போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும். இன்னொன்று வெண்டைக்காவை நம்ம முழுசாகவே கழுவி வச்சிடணும். வச்சு ஒரு 5 minutes நல்லா தண்ணி இருக்க பிறகு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு வலுவலுப்பு இல்லாமல் இருக்குங்க. வெண்டைக்காயிலையும் தண்ணி ஒட்டாமல் இருக்கும். அப்படியே வெண்டைக்காய் ஒரு 5 minutes நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடலாங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. இதில் பர்டிகுலராக என்னென்னா தூள் உப்பு போடுங்க. ஏன்னா கல் உப்பு போட்டிங்கன்னா அது என்னென்னா நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுறதுனால என்ன ஆகாதுன்னா நல்லா இதுவாகாது, அங்கங்கே கல் நிற்கும். ஸோ அதனால் தூள் உப்பு யூஸ் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க. இதை போட்டு நல்லா இது காரத்துக்கு நான் இதாங்க யூஸ் பண்ணுறேன். இதை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு இதை சிம்லே வச்சு வதக்குங்க. லைட்டாக அடிச்சிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வலுவலுப்பு இல்லாமல் நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போது நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த வெண்டைக்காய் பொரியல் நீங்கள் ரச சாதத்துக்கு சாப்பிட்லாங்க, சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் லெமன் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெஸ்ட்டு சைடிஷாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.